ஹலோ எவ்ரி ஒன். ஒரு ஃபேமிலியில் அந்த தலைவர் ஆஃபீஸுக்கு கிளம்புறார். அப்போ பார்த்து 5 வயசு பையன், அவரோட குழந்த அடம் பிடிக்கிறான். அப்பா அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கித்தாங்கன்னு. அப்பா சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறார். நான் சாயந்தரம் வரும்போது வாங்கிட்டு வரேன் கண்ணா, இப்போ ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிறது அப்படின்னு சொல்கிறார். பையன் விடலை, கோச்சிட்டு அடம் பிடிக்கிறான், அழறான். என்னடா அது வம்ப போச்சே, நாள் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பான் போல இருக்கே, சரி வாங்கி கொடுத்துட்டு 10 நிமிஷம் லேட்டாக போய்க்கலாம் அப்படின்னு பக்கத்தில் இருந்த கடைக்கு கூட்டிகிட்டு போகிறார். கடைக்குள்ளே அந்த பையனை அனுப்பிட்டு, சீக்கிரமாக வந்துரு கண்ணா, அப்பாவுக்கு ஆஃபீஸ் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். உனக்கு எது வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறார். பையன் ஓடி போய் பார்க்குறான் கடைக்குள்ளே ஆசையாக. அங்கே பார்த்தா கலர் கலராக சாக்லேட் கொட்டி கிடக்கு. இவனுக்கு எதை எடுக்கிறதுன்னு தெரியல. பார்க்குறான், கலர் கலர் ரேப்பர்ஸ், ரெட் கலரில், கோல்டன் கலரில், ப்ளூ கலரில், இந்த மாதிரி வகை வகையாக சாக்லேட்ஸ் கொட்டி கிடக்கு. ஒரு கவுண்டருக்கு போகிறான், கொஞ்சம் சாக்லேட் அள்ளுறான். அடுத்து எதிர பார்க்குறான், கோல்டன் கலரில் ஒரு நிறைய சாக்லேட் அழகாக அட்ராக்ஷனாக இருக்குது. உடனே ஓடுறான் அந்த பக்கம் இதை போட்டுட்டு. அங்கே போனால் இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா ப்ளூ கலர் சாக்லேட்ஸ் அழகழகாக இருக்குது. அப்படியே லெஃப்டில் பார்க்குறான் க்ரீன் கலர் சாக்லேட், ரைட்டில் பார்க்குறான் ரெட் கலர் சாக்லேட், இன்னொரு சைடு ஓடி போய் பார்க்குறான் சில்வர் கலரில் இருக்குது. இப்படியே மல்டி கலரில் நிறைய சாக்லேட்ஸு, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கவும் அவனுக்கு எதை எடுக்கிறதுனே தெரியல. குழம்பி போய் நிற்கிறான். அதுக்குள்ளே அப்பாவோ, டேய் சீக்கிரம் வா, நேரம் ஆச்சு அப்படின்னு கோவப்பட ஆரம்பிச்சிட்டார். பையன் வர்றதா தெரியல. பார்த்தாரு, தரான்னு இழுத்துக்கிட்டு வீட்டில் கொண்டு விட்டார். நான் சாயந்தரம் வரும்போது வாங்கிட்டு வரேன், வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி தான் அன்பர்களே, இந்த கடையில் கொட்டி கிடந்த சாக்லேட்ஸ் மாதிரி தான் இந்த உலகத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. டயத்துக்கு நமக்கு சூட்டபிளாக எது இருக்கோ அதை எடுத்துக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு அந்த காலத்தில் பழமொழி சொல்லியிருக்காங்க. ஸோ கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி வென் இட் இஸ் அவைலபிள். வாய்ப்புகளை நம்ம சரியான நேரத்தில் பயன்படுத்திக்க தவறிட்டால், இந்த பையன் எப்படி வெறுங்கையாக வீட்டுக்கு போனானோ அதே மாதிரி தான் நம்மளும் வெறுங்கையோடு இருக்கணும். ஸோ வாய்ப்புகளை தவற விடாதீங்க, உடனடியாக அள்ளுங்க. சூஸ் வெல் ஆஸ் சூன். தேங்க்யூ.